ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா புனிதா வீட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்காக பயங்கர சண்டை நடந்துகிட்ருக்கு. எல்லாருக்குமே தெரியாது. மணிகண்டன் பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து நீ வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் வேணும்னே எல்லா சத்தியும் உன் பேரில் எழுதிட்டு எங்களுக்கு இல்லாமல் பண்ணினேன் அப்படின்னா நாங்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் சொல்கிறான். ஏற்கனவே லெட்ரு நீ தான் காரணம், நீயும் கபிலன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு எழுதி நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காலம் ஃபுல்லாக நீ ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னாங்க. இதை கேட்டு புனிதா அப்படின்னா ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது, நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கபிலன் இதில் நாங்கள் அப்படிலாம் அதுக்காக போடல, எல்லா சொத்தும் உங்களுக்கு தான் போட போகிறோம், எனக்கு அதை பற்றி தெரியாது, மாமா வந்து அப்படி வந்தால் சொத்து போனால் அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லி கத்துறாங்க. சரி நடக்கட்டும், நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், என் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புனிதா வந்து போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மாவை கதறி துடிக்கிறாங்க. ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறியோ மணிகண்டா, பாவம் புனிதா, அவளுக்கு எந்த சொத்து மேலே ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அமுதா வந்து சிரிக்கிறா. இதுக்கு தானே எல்லா நாடகம் போட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமுதா செத்தவொடனே அவங்க மாமா பொண்டாட்டி பார்த்துட்டு அடேங்கப்பா அமுதா இவ்வளோ இதாக இருப்பாளா, பயமாக இருக்கே, பக்கத்தில் போகவே பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சொத்து வந்து எப்படி கைமாற போகுது என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, ஒருவேளை அவங்க மாமா வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸை வந்து இல்லை எல்லா சொத்தும் இவங்களுக்கு தான் அப்படின்னு புனிதாவுக்கு தான் நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த சீரியல் மோசமாக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அமுதாவோட நடவடிக்கை அவ்வளோ வந்து மோசமாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்க்கலாம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பூங்கொடி வந்து பார்த்திங்கன்னா நாத்தனார் வந்து சுருதி வந்து அவள் அப்பா காலில் வந்து விழுந்துட்டாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் அவளை தான் காதலிக்கிறேன், நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படி சொல்கிறாங்க. சரவணன்ட்டு வந்து உண்மையை சொல்லிடுறேன் சரவணன்ட்ட சொல்லிடுறாங்க. உடனே நேராக போய் பூங்கொடியை வந்து ஊரை விட்டு காலி பண்ணுறாரு. அது ஒன்று போய் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஊரை விட்டு போகக்கூடாது அப்படி சொல்லி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நேராக வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்புறம் எப்பவும் போல் வந்து பார்த்தா வந்தவர் உண்மை தெரிஞ்சாச்சு, அப்போ வீட்டுக்குள்ளே தானே வரணும். ஆனால் மறுபடியும் வந்து திண்ணையில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐயோ பாவம் சரவணன் வழியால் துடிப்பானே, அவனுக்கு மருந்து போடணும், எப்படி உள்ளே போகலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளவே சரவணனுக்கு மருந்து போடுவாங்களா என்ன அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுருதி வந்து நேராக பூங்கொடிகிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவங்க சித்தி ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. நான் சக்தியை தான் காதலிக்கிறேன், அவங்க நான் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா தலையில் சத்தியை பண்ணி சொல்கிறாங்க, நான் உன்னை சேர்த்து வச்சிடறேன், கவலையே படாதேங்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என் கூடயும் பேச மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, அதுக்காக தான் அம்மாவுக்கு தெரியாமல் நான் இருக்கேன், அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா என் கூட பேச மாட்டாங்க அப்படிங்க. சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் செல்லமே சீரியல் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதை இங்கே வந்து தன்னோட பிள்ளை தான் கவினை வந்து தெரிஞ்சு போச்சு. அதனால் பயங்கரம் 2 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த குழந்தைய நான் விடமாட்டேன், கவினை எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி கவினை பிடிச்சி இழுத்துறாங்க. கவினை எப்படி நீ கூப்பிட்டு போகிற, நான் பார்க்குறேன்னு சொல்லி கவினை எடுத்து அவள் அப்பா ஒரு பக்கம் இருக்க, ஒரு பக்கம் அப்பா வந்து கவினை இழுக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிலா அப்படியே முடியாது, அந்த நிலாவை எனக்கு தான் வேணும்ன்ட்டு நிலாவை பிடிக்க வைக்கிறாரு. இப்போ 2 பிள்ளைகளும் மாறி 2 பேரும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 குழந்தைகளும் எனக்கு தான் வேணும், நான் தான் வயத்தில் 10 மாதம் சுமந்து பெற்றேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. 2 குழந்தைகளும் எனக்கு தான் சேரணும், நிலாவும் எனக்கு தான் சேரணுங்கிறாங்க. இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. சுற்றி வர ஏற்பட கூட்டமும் அது. அப்போ அது 2 பேரும் கதறி அழுதுகிட்டு இருக்கு. இப்போ 2 பேருக்குமே அது தெரிஞ்சு போச்சு. இதை 2 பேருமே 2 பேருமே இந்த அண்ணன் தங்கச்சி தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ரெட்டை குழந்தைங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் குழந்தைகள் நினச்சா தான் ஒரு வேளை 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி 2 பேருமே சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த குழந்தைகளால் தான் முடியும். முயற்சி பண்ணி 2 பேரும் குழந்தைகள் சேர்த்து வைக்கப்போ தான் என்ன அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா பார்க்கலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.